நண்பருக்காக மறைசாட்சியாவதும் இறை மாட்சியை வெளிப்படுத்துதலும். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 19ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே புனித மேக்சிமிலியன் கோல்ஃபோனுடைய விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர் 1894ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் போலந்து நாட்டிலே பிறந்தார். இவர் சிறு வயதிலே இறை பக்தி, அன்பு, இரக்கம் போன்ற சூழலிலே தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து வந்தார். இவர் தன்னுடைய 16வது வயதிலே கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தைப்பாட்டை கடவுள் முன்பாக அர்ப்பணித்து பிரான்சிசன் துறவு மடத்திலே ஒரு குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். 1941 ஜெர்மனி அவரை கைது செய்து ஆட்ஸ்விட்ஸ் என்கிற சிறை முகாமில் அடைத்தது. அங்கு ஒரு கைதி தப்பி ஓடிய போது தண்டனையாக 10 பேரை பட்டினி அறையில் மரண தண்டனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் தன் குடும்பத்தை நினைத்து அழுதபோது கோல்ஃபே தன்னார்வமாக அவரிடத்தில் மறிக்க முன்வந்தார். இவருடைய வாழ்வை நான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையோடும் திருக்குறளோடும் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இவர் மரியாளின் வழியாக இயேசுவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். கோல்ஃபேயின் வாழ்க்கையில் தன்னை முழுவதுமாக மரியாவுக்கு அர்ப்பணித்தார். அவளின் வழிகாட்டுதலால் இயேசுவை அடைந்தார். இதனை திருக்குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குறள் 391. இறைவார்த்தை நானே வழி உண்மை வாழ்வுமானவர், என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடத்தில் வருவதில்லை என்கின்ற யோவான் 14:6 இறைவார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்மை உயர்வுக்கு இட்டு செல்லும் நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைத்து நடப்பதற்கு, இறைவனோடு உறவு கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இரண்டாவதாக, தியாகமே அன்பின் உச்சம். கோல்ஃபேயின் வாழ்க்கையில் ஒரு அந்நியருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இதனை திருக்குறள் உள்ளொன்றும் துய்ப்பார் பிறர்க்காயின் வாழ்தல் அவர்க்கல்லால் யார்க்கும் அரிது. குறள் 999. இறைவார்த்தை தன் அன்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு எதுவும் இல்லை. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13 இறைவார்த்தை. இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே பிறரின் நலனுக்காக நம்முடைய வசதிகளையும் நேரத்தையும் நம்முடைய திறமைகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சில செல்வங்களையும் பொருள்களையும் பிறரோடு நாம் தியாகம் செய்வது. மூன்றாவதாக, பயமற்ற நம்பிக்கை. கோல்ஃபேயின் வாழ்க்கையில் மரண அச்சத்தையும் அவர் நம்பிக்கையால் வென்றார். இதனை திருக்குறள் வலியார் முன் தாழ்ச்சி விளக்கற்றேம் என்பார் இலியாருள் எல்லாம் தலை. குறள் 599. இறை வார்த்தை வசனம், எனக்கு துணை செய்யக்கூடிய ஆண்டவருடைய உதவியை கொண்டு என்னால் எதுவும் செய்ய இயலும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சவால்கள் வந்தாலும் மனந்தளராமல் கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நாம் இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ முடியும். நான்காவதாக, துன்பத்தை அரவணைத்தல். கோல்ஃபேயின் வாழ்க்கையில் பசி, வலி, சிறை இவை அனைத்தையும் அவர் கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டார். திருக்குறள் துன்புறு துல்லையவர் நீப்பின் அந்நின்று இன்புறுவ தாமே துணை. குறள் 621. இறைவார்த்தை பகுதி, நாம் துன்பங்களில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். ஏனெனில் துன்பம் நம்மை பொறுமையை கற்றுத்தருகிறது. பொறுமை சோதனையை உருவாக்குகிறது. சோதனை நம்பிக்கையை உருவாக்குகிறது. ரோமையர் 5:3-4. இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய துன்பங்களை கடவுளுக்காக அர்ப்பணித்து அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, இறுதியாக, வெறுப்பை அன்பால் வெல்லுதல். கோல்ஃபேயின் வாழ்க்கையில் கொடுமை செய்தவர்களுக்கு கூட அவர்களுக்காக ஜெபித்தார். திருக்குறள் பகையென காக்கும் நட்பின் தொடுக்கே மிகையிலா மானம் தரும். குறள் 866. இறைவார்த்தை, உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனை நோக்கி ஜெபியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் இறைவசனம். இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை
பார்த்து இழிவாக பேசியவர்களை, நம்முடைய சொந்த அப்பா அம்மா, நம்முடைய பெற்றோர்கள், அண்ணன் தம்பி இவர்கள் செய்த எல்லா குற்றங்களையும் நாம் மன்னித்து அன்பு செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் கூட சிலுவையில் உயிர் விடக்கூடிய அந்த தருணத்திலும், ஆண்டவரே, இவர்கள் செய்வதினதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மன்னித்து எல்லாரையும் அன்பு செய்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரை மற்றும் 19ஆம் அதிகாரம் 1 இறைவார்த்தை வரைக்கும் ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என்று சொல்லி கணக்கில்லாத முறையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை, பிறர் நம்மை காயப்படுத்துகின்ற பொழுது, பிறர் நம்மை துன்புறுத்துகின்ற பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கவும், இறைவன் நோக்கி மன்றாடவும் புனித மேக்சிமிலியன் கோல்பனுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித மேக்சிமிலியன் கோல்பே தனக்கு மறைசாட்சியாக மறிக்க வேண்டும், நான் அதற்கு மிகப்பெரிய துன்பங்களை அடைய வேண்டும் என்று அறிந்திருந்தும் ஒருபோதும் அவர் கடவுள் மீது வைத்திருக்க அந்த விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. மாறாக மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய அவர் தயாராக இருந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் அன்றாடம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், ஒரு சில நேரங்களிலே நம்மை உயிரையே இழக்கக்கூடிய அளவிற்கு போராட்டங்கள் வருகின்ற அந்த நேரத்திலும் இறைவனுடைய மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பின் வழியாகவும் சகல புனிதர்களுடைய பரிந்துரை வழியாகவும், குறிப்பாக இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித மேக்சிமிலியன் கோல்பாவை போல நாம் நம்முடைய நண்பர்களுக்காக, நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்காக நம்மால் இயன்ற உதவியை செய்கின்ற பொழுது, நம்முடைய நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது, அவர்களுடைய பாவங்க நிலையிலிருந்து வெளிவருவதற்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது, புனித மேக்சிமிலியன் கோல்பை போலவே நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான உயிருள்ள சாட்சிய வாழ்வு வாழ முடியும் என்பதை இந்த நாளிலே புனித மேக்சிமிலியன் கோல்பே எடுத்துரைக்கின்றார். எனவே அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.